பாட்டி. டேய், என்னடா அன்பு, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உள்ள வந்தாலே சாராய வடை குப்புன்னு அடிக்குது. குடிப்பழக்கமே இல்லாத ஒருத்தரோட வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு இப்படி குடிச்சிட்டு இருக்கிறியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? சொல்லுடா. இப்படி குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிறதுக்கும் நம்ம மரியாதையை கெடுத்துக்கிறதுக்கும் தான் இப்படி இன்னொருத்தர் வீட்டுல வந்து தங்கி இருக்கியா நீ? இல்ல பாட்டி, அந்த வெண்ணிலா வீட்டை விட்டு அனுப்ப சொன்னா நீங்க அனுப்பல. எனக்கு வேற வழி தெரியல. அப்போ நீ இப்படி குடிக்கிறதுக்கு அந்த பழிய தூக்கி ஏன் மேல போடுறியா நீ? பாட்டி, நான் யாரையும் தப்பு சொல்லல. எல்லா தப்பும் என் மேலதான். பாட்டி, கண்மணி பரிதாபப்பட்டான்னு அந்த வெண்ணிலா வீட்டுக்குள்ள கூட்டு வந்தோம் பாத்தீங்களா, அங்க பண்ணிருக்கேன் நான் பெரிய தப்பு. அப்போ நீ வெண்ணிலாவை லவ் பண்ணத கண்மணி கிட்ட இருந்து எங்க எல்லார்கிட்ட இருந்து மறைச்சல்ல, அது தப்பு இல்லையா? தப்புதான், தப்புதான், பெரிய தப்புதான். அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேனே. கோவத்துல கண்மணி நான் இப்ப விரும்புறத அவ புரிஞ்சுக்காம போயிட்டா. ஆனா எங்க 2 பேரையும் பிரிச்சு அந்த வெண்ணிலா இன்னும் அந்த வீட்டுல இருக்கிறப்போ என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? சரி, அங்க இருக்க பிடிக்காம நீ ரோஷமா வீட்டை விட்டு வெளியே வந்த, அதுக்காக உன்னை இப்படி குடிக்க சொன்னாங்களா? எதுக்குடா இப்படி காலையிலேயே குடிச்சிட்டு ஆபீஸ்க்கு வந்து அவ்வளோ கலாட்டா பண்ண? ஒரு பொண்ணை அவ்வளோ பேர் முன்னாடி இப்படியா கேவலமா பேசி அவமானப்படுத்துவ? அவளுக்கு எவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு தெரியுமா உனக்கு? என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க? என் பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டான்னா நான் என் வாழ்க்கையை இழந்துட்டேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளோ ஒருத்தியோட மானத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவளை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க. மானமே இல்லாத அவளுக்கு எதுக்கு தன்மானம் அவமானம்லாம்? எந்த தப்பும் செய்யாத கண்மணியை நடத்த கெட்டவன்னு எல்லாரும் பழி போட்டப்போ அந்த அவமானத்தை தாங்கிட்டு நின்னாலே என் கண்மணி, அதை விடவா இவளுக்கு பெருசா மானம் போயிடுச்சு. போனா போட்டும் பாட்டி. ஒருத்தி கண்ணுக்கு தெரிஞ்சு புத்திக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையை அழிக்க நினைச்சா அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? உன் பழைய காதல தெரிஞ்சு உன் பொண்டாட்டி கோச்சிட்டு போனா அதுக்கு அவ என்னடா பண்ணுவா? உன் அருமை தெரியாம உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனவளுக்காக உன் வாழ்க்கையை நீ எதுக்குடா கெடுத்துக்கிற? அவளை மறந்து தொலை. நீ வெண்ணிலாவை லவ் பண்ண விஷயம் இவ்வளவு நாளா எனக்கே தெரியாது, இப்பதான் எனக்கே தெரிஞ்சுது. நீ மட்டும் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நானே உனக்கு அவளை கட்டி வச்சிருப்பேனே. உன் திறமைக்கும் தகுதிக்கும் எல்லா வகையிலையும் பொருத்தமா இருக்கிற ஒருத்திய அநியாயமா நீ மிஸ் பண்ணிட்டியடா. ஆனா எனக்கு எந்த வருத்தமும் இல்லையா பாட்டி. அவளை மிஸ் பண்ணதுனாலதான் எனக்கு என் கண்மணி கிடைச்சா. டேய், அதான் உன் கூட வாழவே முடியாதுன்னு உன் உறவையே முறிச்சு போட்டு போயிட்டால. அது முழுசா முடிஞ்சு போச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது எங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பிரிவு, சின்ன கருத்து வேறுபாடு தான். இப்படியே நீ உன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை தொலைச்சிராத அன்பு. எழுதி வச்சுக்கோ, அவ வரமாட்டா. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. பாட்டி, அவளை எப்படி கூட்டிட்டு வரலான்னு நான் இங்க இருந்தே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ என் அனுபவத்திலேருந்து நான் சொல்ற வார்த்தையில எல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லை? அதை விட கண்மணியோட மனசு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குல்ல. கண்டிப்பா அவ வரமாட்டா. பரவாயில்ல, வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். இந்த பாரு, சும்மா குடிச்சிட்டு உளறிட்டு இருக்காத. அவ இல்லைன்னா என்ன, அப்படியே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சா? அவ வரலன்னா கடைசி வரைக்கும் தனியாவே இருந்து உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண போறியா? பாட்டி, நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? கேளு. தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் ஏன் பாட்டி இன்னொரு கல்யாணம் நீங்க பண்ணிக்கல? அவர் இல்லைன்னா என்ன, எனக்காவது கண்மணி வருவாளா இல்லையான்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா தாத்தா திரும்ப வர வாய்ப்பு இல்லைன்னு நல்லாவே தெரியல உங்களுக்கு. நீங்க ஏன் இவ்வளவு நாள் தனியாவே இருந்து வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டீங்க? டேய், அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஒரே சம்பந்தம் தான். உங்களுக்கு தாத்தா மேல இருந்த லவ், எனக்கு கண்மணி மேல இருக்கிற லவ். பாட்டி, எனக்கு என்ன ஆனாலும் சரி பாட்டி, இல்ல நீங்க என்ன நினைச்சாலும் சரி, என் வாழ்க்கையோட மிச்சம், முடிவு, எண்டு எல்லாமே கண்மணியோட தான்.
அதுல அவ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. அதனால அவளை என்னால மறக்க முடியவே முடியாது. என் மனசுல இருந்து அவளை யாரும் பிரிக்கவும் முடியாது. டேக் கேர் பாட்டி. பார்த்து பத்திரமா போங்க பாட்டி. ஓ. கேசவா, அன்னைக்கு உங்ககிட்ட கண்மணி ஏன் என்னை விட்டு போனான்னு சொல்ல ஆரம்பிச்சேன்ல, நான் முழுசா உங்ககிட்ட சொன்னேனா? இல்லை சார், முதல் சீன்லேயே தூங்கிட்டீங்க சார். என் கதையை கண்டினியூ பண்ணுறேன், கேட்குறியா? சார் வேணாம் சார். ஏண்டா? அதான் ஆஃபீஸ்க்கு வந்து எல்லாரும் முன்னாடியும் கிளைமேக்ஸ் வரைக்கும் மொத்தமாக உடச்சி சொல்லிட்டீங்களே சார். என்னோட கதை ஊருக்கே தெரிஞ்சு சிரிப்பா சிரிச்சிச்சுல்ல? இல்லை சார், உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பாவம் சார் நீங்கள். ஏண்டா? இல்லை சார், அண்ணியை நீங்கள் எவ்வளோ டீப்பாக சின்சியராக உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் எப்படி சார் அவங்கக்கிட்ட புரிய வைக்காம விட்டீங்க? போடா, அது ஒரு பெரிய கதை. என் லவ் ப்ரப்போசல் அழகா ஒரு படமா எடுத்து அதை சர்ப்ரைஸா அவளுக்கு சினிமா மாதிரி காட்டணும்னு பிரம்மாண்டமா பிளான் பண்ணடா. கடைசியில அந்த படம் டைட்டானிக் லவ் ஸ்டோரி மாதிரி கடல்ல முழுகி போச்சு. ஐயோ. சரி, மறுபடியும் வேற விதமா ஏதாச்சும் என் லவ் சொல்ல பிளான் பண்ண. அதுக்குள்ள நான் பெனிலா லவ் பண்ண கதை உன் அன்னைக்கு தெரிஞ்சு போச்சுடா. என்ன பண்றது? இட்ஸ் மை ஃபேட். இட்ஸ் நாட் யுவர் ஃபேட் சார், இட்ஸ் யுவர் மிஸ்டேக். ஆஃபீஸில் இருக்கிற நேரத்தை தவிர வீட்டில் எப்போ அவங்க கூடவே தானே சார் இருக்கீங்க. உங்கள் மனசில் இருக்கிற காதலை எப்போ வேணால் சொல்லியிருக்கலாமே சார். சொதப்பிட்டீங்களே சார் நீங்கள். உண்மைதான்டா, வீட்டில் மட்டும் இல்ல, எத்தனையோ இரவு நானும் அவளும் தனியா யார் தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா வெளியே சுத்தி இருக்கும் தெரியுமா? அப்படி ஒரு அழகான தனிமை யாருக்கும் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சும் என் காதல் அவகிட்ட நான் சொல்லாம விட்டுருக்கேன். ஆனா அது தெரியாமலே அவ போயிட்டா. என்னங்க தூங்கலையா? தூங்குன கண்மணி, நீ வேலையை முடிச்சுட்டு வரதுக்காக காத்திருந்தேன். நான் முடிச்சிட்டேங்க. நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன், நீங்க தூங்குங்க. நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டல? ஏங்க? அப்புறம் வேற ஏதாவது வேலை ஞாபகம் வந்து நீ கீழே போயிட்டேன்னு வை, அப்புறம் நீ எப்போ வந்து தூங்குவோன்னு எனக்கு தெரியாதுல்ல. எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு சந்தேகம்? நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துட்டேன். நீங்களே லைட் ஆஃப் பண்ணுங்க, நான் தூங்குறேன். சரி.